السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முழு மனித சமுதாயத்துடைய விமோசனத்துக்காக வேண்டி, வெற்றிக்காக வேண்டி, நிம்மதிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கினார். எனவே அந்த தீனுல் இஸ்லாத்தை ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உலகத்துக்கு அனுப்பினார். உலகத்துக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்குது. ஆனா ஒரு ஹதீஸ்ல குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம பிக்கும் மகாரிமல் அக்லாக். நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரே ஒரு காரணம் என்னன்னா, உங்களுக்கு மத்தியில அழகான பண்புகளை பரிபூர்ணமாக்குவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் தான் பெண்களும் தான் ரப்புல் ஆலமீன் அந்த முழு மனித சமுதாயத்துக்கும் அழகான பண்புகளை படிச்சு கொடுப்பதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பினார். உலகத்துல வேண்டியதை அடைகிறது தேசிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே. ஆனா அழகான பண்புகளை எல்லாம் கஷ்ட நஷ்ட நேரங்கள்ல உருவாக்குறது இருக்குது. இது ஒரு லேசான விஷயம் அல்ல. அது சுற்றிதான் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2-3 விஷயங்களை சொன்னாங்க. சொர்க்கத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அழகான பண்புள்ளவர், எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அழகான பண்புள்ளவர், சொர்க்கத்தில் ஆகப்பெரிய தரஜாக்களை அடையக்கூடியவர், இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோம்பு முடிச்சவர், எந்த அந்தஸ்து அடைகிறாரோ அதைவிட அந்தஸ்த அழகான பண்புள்ளவர் அடைவார் என்பதான். நெற்றி கருக்க காட்டின் தகற்று சொல்லுறது லேசி. ஆனா தனக்கு அநியாயம் செய்தவன் அவனை மன்னிக்கிறது ஒரு பக்கம், அவனை மன்னிச்சு அவனுக்கு உபகாரம் செய்யறது இருக்குது. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே. எனவே இதை முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுப்பதற்காக வேண்டிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். எனவே நானும் நீங்களும் எங்களை உரசி பார்க்கணும். எப்படி எங்களுடைய இபாதத்தை ஈமான நாங்க உரசி பார்க்கிறோமோ எந்த தரஜால இருக்கிறோம் என்று. அதை விட ஆக முக்கியமான ஒன்றுதான் என்னுடைய பண்பாடுகள், என்னுடைய தன்மைகள். இது ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய அமைப்புல இருக்கிறா இல்லையா? மக்கள் என்னைய வெறுக்கிறாங்களா? மக்கள் என்னைய கசப்பாக பார்க்கிறாங்களா? மக்கள் என்னையோட நெருக்கமாக இருக்கிறாங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம்தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அழகான பண்புகள் உண்டாக்குறது. அதான் ஒரு பெரியார் சொல்றார், யா காதிமல் ஜிஸ்மி கம் தஷ்கா லிஹித்மத்தின் அத்ததுலுபு ரிபஹ மிம்மா ஃபீஹி ஹுஸ்ரானு. நீ உடம்புக்கு பணிவிடை செய்யக்கூடியவனே, நீ உன்னுடைய உடம்பை அழகாக்குவதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுறாய். வாலிபர்கள் சலூனுக்கு போனா, வாலிபர்கள் கண்ணாடிக்கு முன்னால போனா ஒரு அவர் சும்மாவே பேசணும் தன்னுடைய வெளிரங்கத்தை அழகாக்குறதுல. ஆனா கபர்ல போட்டா மண்ணோட மண்ணா பேசிடுவார். அதுல என்னதான் கிடைக்க போகுது? ஆனா அந்த உடம்பு அழகாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாய். فاقبل على الروح فاستكمل فضائلها وأنت بالروح لا بالجسم إنسان. நீங்க உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்க. அந்த உள்ளத்துல அழகான தன்மைகளை உண்டாக்கிக்கோங்க. உலகம் உங்களுக்கு மனிதன் என்று சொல்றது உங்களுடைய வெளிரங்கமான தோற்றத்தரட்சி அல்ல. உலகம் உங்களுக்கு மனிதன் என்று சொல்றது உங்களோட அழகான பண்புகளை வச்சுதான். நடு ரோட்ல ஒரு தவறான விஷயத்தை செஞ்சா மனிதனே என்று யாரும் பேச மாட்டாங்க. மாடு என்றுதான் ஏசுவாங்க, கழுத என்றுதான் ஏசுவாங்க, எருமை என்றுதான் ஏசுவாங்க. மனிதனை பார்த்து என்னப்பா மாடு குரங்கு எல்லாம் சொல்றாங்க. இல்ல அவன் மனிதன் என்று சொல்றதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லுவான். இல்ல முகம் இருக்குது, 2 கை இருக்குது, கால் இருக்குது. இல்ல உடம்ப வச்சு மனிதன் என்று சொல்ல மாட்டாங்க. உங்களோட பண்பை வச்சுதான் மனிதன் என்று சொல்லுவாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம்தான் எங்களுக்கு அழகான தன்மைகளை கொண்டு வர. அழகான தன்மைகள் இதுவும் எங்க ஆரம்பிக்கிறது? உலகத்துக்கு நல்லவராக இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பிச்சது உலகத்துல இருந்து இல்ல. தெளிவாகவே சொன்ன ஒரு விஷயம் தான், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைருன் லிஅஹ்லி. உங்களில் மிகவும் சிறந்தவர்கள் உலகத்துக்கு சிறந்தவர்கள் அல்ல. உங்களில் மிகவும் சிறந்தவர்கள் உங்களோட வீட்டுக்குள்ள சிறந்தவர்கள், உங்களோட மனைவிமார்களுக்கு சிறந்தவர்கள். நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த கணவனாக இருக்கிறேன் என்பதா. எனவே சர்டிபிகேட் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லாமே சொல்லுவாங்க, ஹாஜியார் நல்ல சூப்பராலா செல்லி வேலை இல்ல. எவ்வளவு விஷயம் மஸ்ஜிதுக்கு செஞ்சிருக்கிறார், எவ்வளவு விஷயம் மதரசாக்கு செஞ்சிருக்கிறார், எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் 2வது பொண்டாட்டி புள்ளேர் அந்த வாப்பாவை பத்தி அந்த கணவனை பத்தி சர்டிபிகேட் எப்படி கொடுக்கிறாரோ அது முதலாவதாக பார்க்கிறதா. எனவே வீட்டுக்குள்ள சர்டிபிகேட் எதுங்க, உலகத்துடைய சர்டிபிகேட் 2வது. கண்ணியத்துக்குரிய
மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி, உங்க மாப்பிள்ளை எப்படி என்று கேட்டாங்க. எடுத்த வாழ்க்கை சொன்னது கான குலுகுஹு அல் குர்ஆன். என்னுடைய கணவன் ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் இன்னக லஅலா குலுகின் அதீம், யா ரசூலுல்லாஹ் நீங்க மகத்தான பண்புகள் மீது இருக்கிறீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதுதான் ரசூலுல்லாஹ் என்பதான். சிம்பிளா சொன்னான். குர்ஆன்ல எது அல்லாஹ் சொல்றானோ அதுதான் என்ன மாப்பிள்ளை. கான பஹாகன் கான பஸ்ஸாமன். எங்கட குடும்ப வாழ்க்கை சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் குறிப்பாக வாலிபர்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க. எங்கட பியாலை கவுன்சிலிங் சென்டர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா கல்யாணம் முடிச்சு முதல் 3 வருடத்துக்குள்ள தலாக்குக்கு பசாக்குக்கு போகக்கூடிய எண்ணிக்கை 70% இருக்கு. 70% தலாக்கும் பசாக்கும் ஏன் நடக்குது? முதல் 3 வருஷத்துக்குள்ள. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தேடி பார்த்தா கணவன் மனைவிக்கு நேரமோ மனைவி கணவனுக்கு நேரமோ பொடியம்மார்களோட சுத்தி இருக்கிறதுக்கு தயார், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மனைவியோட சிரிச்சு பேசுறதுக்கு தயார். அழகான அகலாக்க காட்டுறதுக்கு ஒரு பெண்மணி வந்து அத்தர் கடையில வந்து கேட்கிறான், இந்த கம்ப்யூட்டர் வாசமுள்ள அத்தர் இருக்கிறார், எங்ககிட்ட 50 இருக்குது, எங்ககிட்ட 100 இருக்குது, எங்ககிட்ட மிஸ்க் இருக்குது, இந்த கம்ப்யூட்டர் வாசம் அப்படி கேட்டு இல்ல என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு வரவே மாட்டார், பொடிய மாங்களோட தான் இருப்போம். வீட்டுக்கு வந்தா அப்படியே லேப்டாப்புக்கு முன்னாலேயும் கம்ப்யூட்டருக்கு முன்னாலேயும் தான் இருக்கிறாரு. நான் பார்த்து அந்த வாசம் உள்ள அத்தரை பூசினா சரி திரும்பி பார்ப்பாரு, திரும்பியும் பார்க்கிறாரு இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள், உலகத்துக்கு நல்லவராக இருக்கலாம், வீட்டுக்குள்ள நேரம் கொடுக்க தயார் இல்ல. என்னைய விட உங்களைய விட உலகத்துல ஆக பிஸியாக இருந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு மாதவிடா வந்த காலங்கள்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உடம்புக்கு மனசுக்கு. மென்டலி விழுவாங்க, உடம்புல விழுவாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் எனக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடுற நேரத்துல நான் ஒரு இறைச்சி துண்டை கடிச்சு வச்சா அதே இறைச்சி துண்டை எடுத்து நான் கடிச்ச இடத்தை திருப்பி என்னையோட ஐ கண்டாக்ட் வச்சு அதே இடத்தை கடிப்பாங்க. நான் தண்ணிய குடிச்சு வச்சா அதே கப்ப எடுத்து நின்னுடைய உதவி பட்ட இடத்தை திருப்பி எங்க லிப்ஸ் பட்ட இடத்தால ரசூலுல்லாஹ் குடிப்பாங்க. அதுக்கு போல எனக்கு தீட்டுவாங்க. உள்ளத்துல கையை வச்சு செல்லுங்க, மனைவிக்கு கடைசியாக தீட்டினது எப்ப என்பதை யோசிச்சு பாருங்க. எப்ப தீட்டினோம் கடைசி ஐ கான்டாக்ட் வச்சு பேசினது, மொபைல வச்சு சொல்லுங்க நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னா அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, வீட்டுக்குள்ள அழகான தன்மைகளோட பொன்முருவலோட தான் ரசூலுல்லாஹ் வீட்டில் இருப்பாங்க, சிரிச்சு கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருப்பாங்க. யார் கொடுத்த சர்டிபிகேட்? மனைவி கொடுத்த சர்டிபிகேட். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, வீட்டுக்கு சிறந்தவர் தான் உலகத்துல ஆக அழகான பண்புள்ளவர். எனவே எந்த வீட்டுக்குள்ள உம்மா வாப்பா எல்லாம் இருக்கிறாங்களோ அந்த நேரங்கள்ல பேலன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், நிலைமைகள், சிரமங்கள் இருக்கலாம். அதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். பேலன்சிங் இருக்குது. உம்மா ஒரு பக்கம், பாப்பா ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், மாமி ஒரு பக்கம், மாமா ஒரு பக்கம். இந்த நேரத்துல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போறது இருக்குது. இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறார். மனைவிக்காக வேண்டி வாப்பா, வாப்பாவுக்காக வேண்டி மனைவி, மாமிக்காக வேண்டி மனைவி இல்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போறது இருக்குது. இதுக்காக வேண்டி தஹஜ்ஜுதை விட கஷ்டம், இது குர்ஆன் திலாவத்தை விட கஷ்டம். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பலகீனமான ஹதீஸ், ஆனா உலமாக்கள் அதை சொல்லலாம் என்பதாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்ப ஒரு சாலிஹான ஒரு குழந்தை, ஒரு சாலிஹான ஒரு புள்ள தன்னுடைய உம்மா பாப்பாவை இரக்கத்தோட பாசத்தோட பாப்பாங்களோ, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ் தஆலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி. சும்மா யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கடமைய 3 செகண்ட்ல சொல்லி முடிக்கிறார். உம்மா வாப்பாவுடைய கடமைய 30 செகண்ட் அல்லாஹ் சொல்றார். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ
முடிவு செஞ்சிட்டான், அல்லாஹ் அல்லாத எந்த இறைவனையும் நீங்க வணங்க கூடாது. அவன் கடமையை 3 செகண்ட்ல சொல்லி முடிச்சிட்டான். ஆனா அதுக்கு பின்னால வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா وكلاهما فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. தன்னுடைய கடமையை 3 செகண்ட்ல முடிச்ச ரப்போ உம்மா பாப்பாவுடைய கடமையை 30 செகண்ட் அல்லாம பயான் பண்றான். அவங்களோட உம்மா உங்களோட வாப்பா 2 பேர்ல ஒருத்தர் அவங்க வயசுக்கு போனா அவங்களுக்கு சீ என்று கூட சொல்ல வேணாம், அவங்கள வீட்டால நீங்க விரட்ட வேணாம், அவர்களை நீங்க பணிவுடைய சிறையை விதிச்சு அவங்களோட நீங்க நடந்து போங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, துஆ எப்படி கேட்கணும், இது எல்லாமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே சில நேரங்கள்ல என்னுடைய மஜ்லிஸ்கள்ல நான் வாலிபர்கள் கிட்ட கேட்பேன், ஹஜ் உம்ரா செஞ்சவங்க கைய தூக்குங்களே, கைய தூக்காதவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கு செய்யற ஐடியா இருக்குதா? எப்படி இருக்கிற இன்றைக்கு ஹஜ்ஜுடைய சீசன் வரணும், இல்ல இன்றைக்கு உங்களுக்கு செய்யலாம். என்ன, உம்மா போயிட்டு வாப்பா போயிட்டு சிரிச்ச முகத்தோட பாருங்க, உங்களுக்கு ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும். அது செய்யறதுக்கு தயாரில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தவாஃப் செய்ய தயார். ஆனா அதே கூலி அல்லாஹ் இந்த கொழுப்புல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புதுக்கடைக்குள்ள வீட்டுக்குள்ள உள்ள உம்மா வாப்பாவுக்கு பார்த்தா தாரான். அந்த வீட்டை தவாஃப் செய்யறதுக்கு தயார் இல்ல, பாபா போயிட்டு தவாஃப் செய்யறதுக்கு தயார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட உள்ளங்கள் கெட்டு போயிட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இரவேல சொர்க்கத்தை கண்டேன், அந்த சொர்க்கத்துல எனக்கு குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்துல நான் கேட்டேன், யாருடைய சத்தம்? சொன்னாங்க, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு என்று. நான் ஹாரிஸ் கிட்ட கேட்டேன், ஹாரிஸ், சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு, என்ன ஸ்பெஷல் அமல்? அவர் சொல்லல, நான் தஹஜ்ஜுத்ல குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணினா அப்படியே இஷாக்கு தான் உடுப்பேன். இல்ல அப்படி ஒண்ணுமே சொல்லல. யாருக்குள்ள சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சா? ஓ, என்ன காரணம் என்றா, இந்த உம்மா வயசாளி, அந்த உம்மோட தலைக்கு என்ன பூசுறது நான் தான், உம்மாவுடைய காதை மசாஜ் பண்றது நான் தான். அவ பேசி இந்த காதுல ஒரு விளாட்டி நாங்க உண்மை மருவ சொல்லுங்க கூட கேட்க மாட்டேன், அடுத்தவங்க கிட்ட கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, உண்மை கிட்டே கேட்கீங்க. இல்ல ஒரு வயசாலிய மருவ பேசுங்க, மருவ செல்லுங்க என்று சொல்றது எனக்கு இட்ட ஒழுக்கத்துக்கு மாற்றம் என்று. ஆனா நாங்க எப்படி பேசுறது? என்னும்மா வளர்த்தி கொண்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு மூளை இல்லையா உம்மா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, மூளை இல்லையா? உலர்த்துறீங்க. இதெல்லாம் நீங்க சீன்னு கூட சொல்ல வேணும் என்று குர்ஆன் சொல்லுது. நாங்க எவ்வளவு எல்லையேறி போனோம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், இந்த குர்ஆன் சொன்ன எங்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய அகலாம். அதான் சொன்னேன், தஹஜ்ஜுத், வித்ர், தராவி எல்லாம் தொழுறது லேசி. அழகான பண்புகள் இருக்குது. அதுவும் கஷ்டமான சிரமமான நேரங்கள்ல உம்மா அநியாயம் செய்றா, பாப்பா அநியாயம் செய்றா, மனைவி அநியாயம் செய்றா, இந்த நேரத்திலையும் அழகான பண்புகளோட நடக்கிறது இருக்குது. இதுல நாங்க எல்லாமே விரும்புறது என்னன்னா, யா அல்லாஹ் என்னுடைய கடைசி நிலைமைய நல்ல நிலைமையாக ஆக்கிடுவாயாக. சும்மா உள்ளத்துல கையை வச்சு சொல்லுங்க, நல்ல நிலைமைன்னு சொன்னா என்ன ஆசரிக்கும்? சுஜூத்ல மௌத்தாகணும், குர்ஆன் ஓத போல மௌத்தாகணும், தவாஃப் செய்த போல மௌத்தாகணும், ரமதான் நோம்போட மௌத்தாகணும். அதெல்லாம் நல்ல மௌத்து தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஆக சிறந்த மனிதன் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எப்படி மௌத்தாகினாங்க? இப்ப நான் சொன்ன மலக்குள் மவுத் உங்ககிட்ட வந்து டைம் அப், இன்னொரு 3 நிமிஷத்துல உங்களுக்கு மவுத்து, நான் உங்களை மவுத்தாக போறேன்னு சொன்னா என்ன யோசிக்கும்? பயானும் மண்ணாங்கட்டியும் சுஜூதுக்கு முழுவமா, யாக்கின் ஓதுவோமா, இப்படிதான் நாங்க எல்லாம் யோசிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மலக்குள் மவுத் வந்தது பலஹீனமான ஹதீஸான உலமாக்கள் அதுல ரிவாயத் செய்யலாம் என்று சொல்றாங்க. வந்ததே அனுமதியோட. நான் மலக்குள் மவுத்து இடத்துல வரலாமா என்று கேட்டுதான் வந்தா. மலக்குள் மவுத்து அனுமதியோட வந்தாங்க. விளங்கினாங்க, நான் மவுத்தாகக்கூடிய காலம் வந்துட்டு, மவுத்தாகக்கூடிய நேரம் வந்துட்டு, முசல்லா விரிங்க, சுஜூத் செய்யுங்க. இல்ல மனைவியுடைய மடியில, என்னுடைய வாயில கடைசிக்கு மனைவியுடைய எச்சி அந்த மிஸ்வாக்கோட போச்சு.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க மனைவியுடைய மடியே தேடி போவோம். அந்த நேரத்திலேயும் ரசூலை விலகினாக மௌத்தாக போறேன். முழு மனித சமுதாயத்திலாக சிறந்த தக்குவாதாரி உலகத்துக்கே காட்டினாங்க. நான் மௌத்தாகினது மனைவியுடைய மடியில் என்பதா, சுஜூதுல அல்ல, ருக்குல அல்ல, ரமலான்ல அல்ல, தவாஃப்ல அல்ல. எனவே மனைவி கணவன் என்று சொல்றது ஒரு அழகான பொண்டாக இருக்கு. முன்பின்கள் இருக்கதான் செய்யும், எங்கதான் இல்லாம இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் அந்த தர்பியா உருவாகிறதுக்கு முன்னால துனியாவை கேட்டுதான் இருக்கிறாங்க, கேட்காம இருக்காங்க. கேட்டது பிழையா, கேட்டது பிழை இல்ல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்பியா செஞ்சு கொண்டே இருந்தாங்க. வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரசூல துனியாவை கொடுத்தாங்க, அவங்க சதக்காவே கொடுத்துட்டாங்க. இல்ல நாங்க ஏழைகளாக இருக்கிறத விரும்புறோம் என்பதாக காட்டினாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தர்பியா இருந்துச்சு அந்த மனைவிமார்களுக்கு முழு உலகத்துக்கும் விளங்கக்கூடிய முன்மாதிரிகளாக மாற்றினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரிதான் எங்களை சுற்றி வர இருக்கக்கூடிய குழந்தைகள், பிள்ளைகள் அழகான பண்புகளோட நாங்க இருக்கிறதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அனஸ் இப்னு மாலிக் 10 வயசுல உம்மை வந்து அப்படியே கொடுக்கிறாங்க. நீங்க தான் இந்த புள்ளை அழகான அமைப்புல தர்பியா கொடுத்து வைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வல்லாஹி சொல்றேன், அது எப்படி அமுல்படுத்துறது என்றது யோசிச்சே பார்க்கலாத நிலைமையில நானும் நீங்களும் இருக்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, 10 வருடம். எனவே 10 வயசுல இருந்து 20 வயசு வரை காட்டி ரசூலுல்லாஹ்வுடைய சொப்பத்துல இருந்து எனக்கு ஒரு நாளும் ஏசினது கிடையாது. நான் செய்யக்கூடாது என்று செஞ்சா ஏண்டா செஞ்சா என்று கேட்டது இல்ல, சொன்னதை செய்யாம இருந்தா ஏண்டா செய்யல என்று கேட்டதும் இல்ல. 10 வருஷம் ஒரு வாப்பா போல இருந்து ஏற்காம, அடிக்காம, நிறக்காம ஒரு புள்ளைய வளர்க்கிறதாக இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா செஞ்சு காட்டினாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அனஸ் இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்களே. ஒரு வேலையை கொடுக்குறாங்க. இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, வல்லாஹி லா ஃபஅல் என்று சொன்னார். வல்லாஹி லா ஃபஅல், அல்லாஹ் மீது சத்தியமாக செய்யவே மாட்டேன் யார் சொல்றாங்க. வஃபி நஃப்ஸி அன் அஃஅல், ஆனா உள்ளத்துல இருக்குது செய்யணும் என்று. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி செய்ய மாட்டேன் என்று. இது எனக்கு அல்ல, இது உங்களுக்கு அல்ல, இது ரசூலுல்லாஹ்க்கு அனஸ் இப்னு மாலிக் சின்ன பொடியா சொன்னது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகம் மாறல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உள்ளுக்கு போனாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அந்த வேலையை செய்ய போனேன். போக்கல பொடியம்மார்கள் ரோட்ல விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அதை கண்டவுடனே நானும் விளையாட சொன்ன வேலையை மறந்துட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வராங்க. நான் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பின்னுக்கால வந்து எங்க ஷோல்டர்ல கைய வச்சாங்க. நான் பார்த்தேன், யார் என்னைய பிடிக்கிறது? திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் புன்முறுவலோட சிரிச்சு கொண்டு என்னைய பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட பேசுறாங்க. எப்படி? யா உனைஸ், யா அனஸ் அல்ல, யா உனைஸ், சின்ன அனசே, சொன்ன வேலை செஞ்சு பட்டிச்சா, அதான் செய்ய போறேன் என்று அப்படியே ஓடி போனேன் என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தா வல்லாஹி லா அஃஅல் என்று சொன்னா என்ன சொல்லுவோம்? அதப்பு கெட்டவன், வாப்பாவோட இப்படியா பேசுறது, உன்னை கையோடைப்பான், காலோடைப்பான், ஒன்றும் செய்ய. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பிறகு ரோட்ல கண்டோம் என்றா எல்லாத்துக்கும் முன்னால கட்ட பால் இருந்தா அந்த உடனே அளவுக்கு அடிச்சிரு. ரசூலுல்லாஹ் சிரிச்சு கொண்டு பார்த்தாங்க. யா உனைஸ் என்று சொன்னாங்க, சின்ன அனசே என்று பேசினாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன பண்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மனிதர்கள் மூலமாக தவறுகள், மனைவி மூலமாக, உம்மா பாப்பா மூலமாக, புள்ளேல் மூலமாக, எங்களோட இருக்கக்கூடிய சமூகம் என்று வந்தா எவ்வளவு விஷயங்கள் நடக்கும். ஆனா விட்டு குடுப்போட நாங்க போறது இருக்குது, அதுல பெரிய கைதுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். ரெண்டு நண்பர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள். ஒரு நாள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அபூ தர்தாக்கு சொல்றாங்க, அபூ தர்தா ஒரு வீட்டை காட்டி சொல்றாங்க, அந்த வீட்டுல ஒரு பெண் இருக்கிறா, நீங்க அங்க போயிட்டு என்னைய பத்தி சொல்லி கல்யாணம் பேசிட்டாங்களே, என்ன உனக்காக வேண்டி நான் வேண்டியதை செய்ய தயார். அப்படியே போறாங்க, அந்த வீட்டுல போயிட்டு மஹரமான ஆண்களோட பேசுறாங்க, சல்மான் பாரிசியுடைய நலவுகளை சொல்றாங்க.
அவங்க எல்லாமே கேட்டு மாஷா அல்லாஹ் அப்படியா அப்படியா அப்படியா. கடைசிக்கு இவர் ப்ரொபோசலை போடுறார், ஏன் சல்மானுக்கு கூட மகளை கொடுக்க கூடாது? அவங்க சொன்னாங்க நல்ல விஷயம், நாங்க தயார் தான், ஆனா அதை விட நாங்க உங்களுக்கு தாரத்துக்கு தயார். சல்மானுக்கு உங்களுக்கு தாரத்துக்கு தயார். அவர் சொன்னா அப்படி அவன் முடிச்சுடுவோமே, அந்த வீட்டுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டு வெளியவா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை உங்க கூட்டாளி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வந்தா அவர் தர்தா என்ன நினைஞ்சு எனக்கு உன்னோட பேசுறதுக்கே வெக்கமா இருக்குது. வெக்கப்படாத செல்ல விஷயத்த இல்ல இல்ல நான் உன்னைய பத்தி சொன்னேன், சரி அவங்க விரும்பினாங்க, சரி அதை விட என்னைய விரும்பினாங்க, சரி நான் முடிச்சுட்டே வந்தேன். நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம்? துஆ வருமா பதுவா வருமா? உள்ளத்துல என்ன சொல்லுவோம்? பதுவா. நீ நல்லா இருப்பாயா, நீயும் ஒரு கூட்டாளியா, நீ நல்லா வாழ மாட்டாய், உன்ன கல்யாணம் தலாக்கதான் வைத்து முடியும், உன்னைய வாழ விட மாட்டேன், எத்தனை பதுவாக்கள் வரும். இவர் எடுத்த உடனே சொன்ன வார்த்தை அந்த அஹக்கு அன் அஸ்தஹீ, அபூ தர்தா நீ இல்ல வெட்கப்படணும், நான் வெட்கப்படுறேன் என்பதாக. நான் தான் வெட்கப்படுறதுக்கு தகுதியானவன். ஏன்? அன் அக்துபஹா ஃபகான அல்லாஹு கத் கதாஹா லக், அல்லாஹ் உனக்கு எழுதின பெண்ண நான் கல்யாணம் பேச மாட்டேனே, எனக்கு வெட்கமா இருக்குது, நீ சந்தோஷமா வாழ. கலா கதிருக்கு போட்டுட்டாங்க, இங்க விஷயத்தை முடிச்சுட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த தன்மைகள் வாரதாக இருந்தா சும்மா யோசிங்க. இததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தாங்களா. நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். எத்தனையோ நிலைமைகள் வரும். மன்னிக்கிறது வேசி இல்ல, கஷ்டம்தான். எந்த அளவுக்கு ரசூலை மன்னிக்க சொல்றாங்க என்றா, ஒரு சஹாபி வாராங்க, சொல்றாங்க யாருக்குள்ள எனக்கிட்ட அடிமைகள் இருக்கிறான், அடிமைகள் அவங்க சரியான தவறு செய்யறாங்க, யார சொல்லலாம், நான் அவரை மன்னிக்கணுமான்னு கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அடிமைகள். சொன்னாங்க ஓ மன்னிங்க. கேட்டாங்க யார சொல்லலாம், நான் எவ்வளவு என்ன மன்னிக்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு 70 நிமிஷம் மன்னிங்க என்றாங்க. ஒரு நாளைக்கு 70 வீதம் மன்னிக்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மன்னிக்கிறது இருக்குது, இது வேறொன்றுக்கும் அல்ல. ரப்புல் ஆலமீன் என்னைய மன்னிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காரணமாக அமைப்பான். அல்லாஹ் அந்தஸ்துகளை கூட்டுறதுக்கு அல்லாஹ் காரணமாக அமைப்பான். எனவே உம்மா வாப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சமூகத்துல மக்களாக இருக்கலாம், தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நாங்க மன்னிப்போம், மறைப்போம், மறந்துடுவோம், அவர்களுடைய நலவுகளை பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா வரும். ஜனாசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்க போறாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நம்பிக்கை பிடிப்பாட்டிட்டாங்க. இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்க கூடாது கேட்டாங்க. எங்களுக்கு தெரிய இவரை பத்தி நலவு யாருமே சொல்றது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல, நல்ல வேலை சொல்லிட்டாய், கடைசிக்கு நான் தொழுவிச்சேன்டா இங்க வைத்து முடியும், அப்படி சொல்லவே இல்லை. ரசூலை திரும்பினாங்க, அந்த முழு மஜ்லிஸ பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க இந்த ஜனாதா பத்தி ஒரு நலவை யாரும் சரி சொல்லுங்களே. யாருமே எழும்பல, ஒரே ஒருத்தர் லேட் ஆகி எழும்புறார். சொன்னாங்க யார சொல்ல, ஒரு கூட்டம் ஃபாரினர்ஸ் எங்களோட மஹல்லாக்கு வந்தாங்க, சரி செக்யூரிட்டியாக நான் தான் இருந்தேன் அவங்களோட சாமான்களுக்கு, சரி இந்த ஜனாதா அவரும் கண் விழிச்சு என்னையோட இரவு முழிச்சு கொண்டு உதவியாக இருந்தாங்க. ஒரே ஒரு நலவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பினாங்க, அந்த ஜனாதாவை பார்த்து சொன்னாங்க இன்ன அஸ்ஹாபக யظنون بانك من اهل النار وانا اشهد بانك من اهل الجنه. உங்க நண்பர்கள் தோழர்கள் அவங்க சொல்றாங்க நீங்க நரகவாதிகளின் நின்றும் உள்ளவர் என்று. நான் ரசூலுல்லாஹ் நான் சாட்சி சொல்றேன் நீங்க சொர்க்கவாதி 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 என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இது லேசான் செல்றதுக்கு லேசிதான். 1000 குற்றங்களை சொல்லப்படுவது. இந்த நேரத்துல தேடி 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 ஒரு நலவை எடுத்து அவருடைய ஜனாதாவை தொழுவிச்சு காட்டினாங்க ரசூலுல்லாஹ். எங்களுக்கு முன்னால் என்ன நடக்குது? 1000 நலவுகள் சொல்லப்படுவது. அவர் நல்ல மௌலவி அப்பா, அவர் நல்ல ஹாஜியார் அப்பா, அவர் நல்ல மனுஷன் அப்பா. நாங்க தேடி 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 1000 நலவு, ஆனா தேடி ஒரு குறை இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் அவரை பத்தி இப்படி சொல்லப்படுவதாவே என்று சொல்லுவோம். எனவே அது யாருடைய தன்மை, எந்த மிருகத்துடைய தன்மை என்று நான் சொல்லிதான் நீங்க விளங்கணும் என்றது இல்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் முழு உலகத்துக்கும் படிச்சு தாரது என்ன, இவ்வளவு கெடுதிகள் சொல்லப்படுவது, தேடி தேடி ஒரு நலவை எடுத்து அதுல ஜனாஸாவை ரசூலுல்லாஹ் சொல்லிச்சாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சமூகத்துல வாழ்றதாக இருந்தா, வீட்டுக்குள்ள நடமாடுறதாக இருந்தா, இந்த பண்புகளோட நடக்கிறது இருக்குது. இதன் மூலமாக வல்லாஹி உள்ளத்துல அல்லாஹ் ஒரு நிம்மதியை தருவான். ஏன்? நாங்க ரப்புல் ஆலமீனுக்கு பொறுப்பு சாட்டு. உனக்காக வேண்டிதான் இந்த முறையில நடந்து கொள்றேன். கஷ்டமா நஷ்டமா, கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கதான் செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சிலர்கள் எங்களைய பத்தி மோசமாக பேசலாம், தவறாக பேசலாம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை இருக்குது. அது அழகான முறை. அதுலயும் என்ன படிப்பினர், இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. சஹாபாக்களுக்கு முன்னால வந்து ஜுப்பாவை பிடிச்சி அதட்டிட்டு தள்ளி கொண்டு போயிட்டு செவத்துல சாத்தி பூசணத்தால ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறவே இல்லை. இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யாருக்குள்ள அனுமதி தாங்க வேண்டாம், களத்தை வெற்றன் என்று சொன்னோடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறி. இவ்வளவு நேரம் எனக்கு பர்சனலா ஏற்கிறாரு, பிரச்சனையே இல்ல. ஆனா உமர், நீங்க அவருக்கு பேசின முறை இருக்குது, அது கீழே நீங்க அப்படி இல்ல தெரிஞ்சிருக்கணும். யாருக்குள்ள கடன் எடுத்தா நீங்க டைமுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணுமே. அவருக்கு சொல்லணும், நீங்க கடனை கொடுத்தா அது எடுக்கப்பட முறையா எடுக்கணுமே. அப்படிதான் நீங்க சொல்லணும். களத்து வச்ச பேச்சு எல்லாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பேசுறது லேசி. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு சாத்தி ஒன்று இருந்தாங்க. எப்பயும் ஏசி லெட்டர் எழுதுவாங்க. அந்த காலத்துல சோசியல் மீடியா இருக்கல, அந்த காலத்துல என்ன இருந்துச்சு, அந்த காலத்துல இருந்து லெட்டர் எழுதுறாங்க. தூசணத்தால ஏசி விஷயங்களை போட்டு அப்படியே லெட்டர். மௌலானா முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லா, மௌலானா தக்கியுடைய வாப்பா, அவங்க எல்லாம் முரீத்களாக ஹலீஃபாக்களாக இருந்தாங்க. எனவே அவங்க லெட்டரை வாசிப்பாங்க மௌலானாக்கு முன்னால. மௌலானா எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. தூசணம் ஏற்றி பேச்சு எல்லாமே இருக்கு. இவர் 4 தரீகாக்களுடைய ஷேக், சாதாரண நாள் அல்ல. கொஞ்ச நாளா லெட்டரே வாசிக்கல. அஷவரி தானவி ரஹிமுல்லா கேட்டாங்க, என்ன எங்க கூட்டாளி கிட்ட இருந்து ஒன்னும் வரலையா? அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, மௌலானா வராம இல்ல, அது வந்து கொண்டேதான் இருக்குது. ஆனா உங்களுக்கு முன்னால வாசிக்கிறதுக்கு ஒரு மாயா இருக்குது, அவ்வளவு மோசமாக பேசு இல்ல. நீங்க அதை வாசிக்கதான், நீங்க அதை வாசிக்கதான் சொன்னாங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹிக்மத்து தால்லத்துல் முஃமின். ஒரு மூமினுடைய ஹிக்மத் என்று சொன்னா, ஹிக்மத் நுணுக்கம் என்று சொன்னா, ஒரு மூமினுடைய காணாம போன ஒரு பொருளை போல அது எங்க கிடைச்சாலும் அதை எடுப்பார். சொன்னாங்க, ஒரு நஜிஸ்குள்ள ஒரு மோதிரம் ஒன்று விழுந்திருக்குது. நஜிஸ் என்று சொல்லி அந்த மோதிரத்தை வீசுவீங்களா? இல்ல, அதை கிண்டி அந்த மோதிரத்தை நீங்க எடுத்து கழுவி பாவிப்பீங்க. அத மாதிரி அவருடைய லெட்டரை கேட்க கஷ்டமா தான் இருக்கும். பூசணம் இருக்கும், பேசியிருக்கும். அதுக்குள்ள அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருந்தா, ஏன் ஒரு சரியான புத்தகத்தை சொல்லியிருந்தா, அது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அதுக்கு ஒவ்வொரு நாளும் லெட்டரை வாசிக்கிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தன்மைகள் இருக்குதே, இது ரசூலுல்லாஹ் படிச்சு தந்த தன்மைகள். எனவே சமூகத்துல வாழக்கூடிய நேரத்தில் இந்த நிலைமைகள் வரலாம், வீட்டுக்குள்ளே வரலாம், வீட்டுக்கு வெளியே வரலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனைகளுக்கு பின்னால்தான் பெரிய அந்தஸ்துகளை தருவான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.